Hello friends, welcome to Amirdham. இன்னைக்கு நம்ம சேனல்ல பன்னீர் பரோட்டா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பன்னீர்ல பாத்தீங்கன்னா அதிகப்படியான புரோட்டீன் இருக்குதுங்க. அதனால அப்பப்ப பன்னீர் பரோட்டா, பன்னீர் கிரேவி, பன்னீர் ரெசிபீஸ் நிறைய செஞ்சு சாப்பிடுங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லது. எப்பவும் ஒரே மாதிரி சப்பாத்தி செய்யாம இந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமா செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே 3 ஆப்ஷன்ல ஆல் கொடுத்துருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளார போலாம். ஃபர்ஸ்ட் நம்ம மேல் மாவு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பவுல்ல 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கிறேன். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதை இப்போ நல்லா நம்ம கையாலே மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மாவு கூட வெது வெதுப்பான தண்ணி சேர்த்து நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துடுறேன். நார்மலான பச்சை தண்ணி சேர்க்கறதுக்கு பதிலாக இந்த மாதிரி கொஞ்சம் வெது வெதுப்பான தண்ணி சேர்த்திங்கன்னா சப்பாத்தி ரொம்ப நேரத்துக்கு நல்லா சாஃப்டாக இருக்குங்க. சப்பாத்தி நல்லா சாஃப்டாக வரத்துக்கு இது ஒரு சின்ன டிப்ஸ் தாங்க. கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். இப்போ மாவு நமக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. கையை வச்சு பார்த்திங்கன்னா நல்லா உள்ளார இறங்கணும். அந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கணும். இதை மூடி போட்டு வச்சிடலாம். அடுத்து இன்னும் ஒரு பவுலில் 3/4 கப் அளவுக்கு நல்லா துருகுன பன்னீர் எடுத்துக்கிறேன். இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர், 1 சிட்டிகை அளவுக்கு மிளகுத்தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா, 1/4 ஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாக கரம் மசாலா, இடித்து வச்சுருக்கிற இஞ்சி, கடைசியாக கொஞ்சமாக மல்லி இலை, தேவைக்கேற்ற அளவுக்கு உப்பு எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதை ஓரமாக எடுத்து வச்சுட்டு நம்ம இப்போ பரோட்டா போட ஆரம்பிச்சிடலாம். மாவு நமக்கு இப்போ ரெடியாக வந்திருக்கும். நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இதில் கொஞ்சமாக எடுத்துட்டு ஓரளவுக்கு நம்ம திட்டமான ஷேப்க்கு உருட்டி எடுத்துடலாம். ரொம்ப மெலிசாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப குண்டாகவும் இருக்கக்கூடாது. ஓரளவுக்கு திட்டமாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இதில் நம்ம ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற பன்னீர் சேர்த்துடலாம். இப்போ நம்ம ப்ளீட் பண்ணிடலாம். ப்ளீட் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அழகாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. சப்பாத்தியை அப்படியே இந்த மாதிரி நம்ம ட்விஸ்ட் பண்ணணும். அப்போ தான் நமக்கு ப்ளீட்டிங் அழகாக கிடைக்கும். மேலே எக்ஸஸாக இருக்கிறத கண்டிப்பாக இந்த மாதிரி எடுத்துருங்க. இப்போ பாருங்கள், நமக்கு ஃப்ளவர் மாதிரி கிடச்சிருக்கு. இதை நம்ம சப்பாத்தி மாதிரி இப்போ தேய்ச்சிடலாம். இதுக்கு மேலே கொஞ்சமாக கோதுமை மாவை தெளித்து விட்டுக்கோங்க. இது ரொம்ப மொத்தமாகவும் இல்லாமல் ரொம்ப மெலிசாகவும் இல்லாமல் திட்டமான ஷேப்க்கு நம்ம தேய்ச்சி எடுக்கணும். ரொம்ப மெலிசாக தேய்ச்சிங்கன்னா பன்னீர்லாம் வெளியே தெரிய ஆரம்பிச்சிருங்க. அதனால் ஓரளவுக்கு திட்டமான ஷேப்க்கு நம்ம தேய்ச்சி எடுத்தால் போதும். இதாங்க கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ சூடான தவாவில் நம்ம 2 பக்கமும் போட்டு நம்ம பிரட்டி எடுத்துடலாம். கொஞ்சமாக எண்ணெயோ இல்லை நெய்யோ சேர்த்துக்கோங்க. 2 பக்கமும் பொன்னிறம் ஆகிற அளவுக்கு நல்லா சுட்டு எடுத்துடலாம். ரொம்பவே சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு டின்னர் ரெசிபிங்க இது. வெயிட் லாஸ் பண்ணுறவங்க கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கேலரிஸ் ரொம்ப ரொம்ப கம்மி தாங்க. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து நல்ல ஒரு ரெசிபி வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.